ஏற்பட்டது. மறுநாள் காலை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஒரே இரவில் மக்காவிலிருந்து அல் அக்ஸாவிற்குச் சென்று அங்கிருந்து விண்ணுலகம் சென்று வந்த நிகழ்வை மக்களுக்கு அறிவித்தபோது மக்காவாசிகள் அதிர்ச்சியடைந்தனர். குறைஷி குலத்தினர் இதை முற்றிலும் நம்ப மறுத்தனர், கேலி செய்தனர். இந்தச் சவால் நபியவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. ஆனால் அபூ பக்கர் ரலி அவர்கள் முஹம்மது சொன்னால் அது உண்மைதான் என்று எந்தச் சந்தேகமுமின்றி உடனடியாக நம்பினார். இதன் காரணமாகவே அவர் அசித்தி உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்றார். இந்த மிஃராஜ் இரவு நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மாபெரும் கௌரவமாகவும் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான அற்புதமாகவும் கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு குர்ஆனில் உள்ள 17வது அத்தியாயமான அல்-இஸ்ராவின் முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. سبحان الذي أسرى باء كسر عين فتحة باء سكون دال كسر هاء ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حاء فتحة واو سكون لام فتحة هاء لام كسر نون ضم راء كسر ياء فتحة هاء من إياتنا ألف كسر نون فتحة شد هاء هو السميع البصير. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறுகிறான், எவன் தன் அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை நாம் அபிவிருத்தி செய்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவோடிரவாக அழைத்துச் சென்றானோ அவன் தூய்மையானவன். நம்முடைய அத்தாட்சிகளில் சிலவற்றை அவருக்குக் காட்டுவதற்காகவே அவ்வாறு அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவன் பார்ப்பவன் ஆவான். திருக்குர்ஆன் 17 அத்தியாயம் அல்-இஸ்ரா வசனம் 1. இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள். இஸ்லாத்தின் அற்புதம். இது அல்லாஹ்வின் எல்லையற்ற வல்லமையின் ஓர் அற்புதச் சான்றாகும். நேரம், தூரம் என்ற மனித வரையறைகள் இறைவனின் முன் செல்லாது என்பதை இது நிரூபிக்கிறது. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகை என்ற வழிபாடு எந்த நபி மூலமும் எந்த வானவர் மூலமும் இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து நபியவர்கள் நேரடியாக பெற்ற கட்டளை ஆகும். இது தொழுகைக்கான உயர்ந்த இடத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. நபித்துவத்தின் உறுதி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நபிமார்கள் அனைவரையும் வழிநடத்தும் இறுதித் தூதர் என்பதை இந்தச் சந்திப்புகள் உறுதிப்படுத்தின. இந்த நிகழ்வு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையின் உச்சத்தையும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மிக ஆழமாக பதிவு செய்கிறது.